விவசாயிகள் தங்கள் உழைப்பிற்கேற்ற வருமானத்தை பெறுவதை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்டதுதான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் திட்டம். இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உதவிகள் என்ன, இத்திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன, இதன் மூலம் விவசாயிகள் உண்மையில் பலனடைந்து வருகிறார்களா, தெரிந்து கொள்ளலாம் விரிவாக. விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய வருமானம் கிடைப்பதை உறுதி செய்து பொருளாதார வலிமையை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எனப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் திட்டம். இதுபோன்று நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதற்காக பல்வேறு ஊக்கச் சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி நடத்துவதற்காக 3 ஆண்டுகளுக்கு 18 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைக்கப்பட்டால் அவர்களுக்கு பங்கு மானியமாக 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் அதிகபட்சமாக 750 உறுப்பினர்கள் வரை மானியம் வழங்கப்படுகிறது. FPOக்களை வழிநடத்துவதற்காக தொடங்கப்படும் CBBO கிளஸ்டர் பேஸ்டு பிசினஸ் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் எனப்படும் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இது தவிர நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ரா பினான்சிங் ஃபெசிலிட்டி மூலம் 2 கோடி ரூபாய் வரை பிணையில்லாத 4% வட்டியுடன் கூடிய கடன் உதவியும் வழங்கப்படுகிறது. இதில் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மூலதன மானியமாக அவைகளின் விலையில் 50 முதல் 60% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவ்வளவு ஊக்கச் சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தாலும் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மத்திய மாநில அரசுகள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை என்று கூறுகிறார் ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரஞ்சித்குமார். விவசாயி ஒன்று சேர்றதுங்கிறது பேருக்காக ஒரு FPO ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒன்று சேர்றாங்க. ஆனால் அவங்க பொருட்களை சேர்ந்து விற்கணும், ஒரே டைம் விற்கணும், நல்ல விலைக்கு விற்கணுங்கிறத பெருசாக முயற்சி எடுக்கிறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, விவசாயி வேலை செய்யணும், அந்த கம்பெனிக்கு FPOக்கு நல்ல முறையில் அது நம்ம கம்பெனின்னு வேலை செய்யணும், ட்ராவல் பண்ணணும், எக்ஸிபிஷன்ஸ் அட்டன் பண்ணணும், கூப்பிட்ட நேரத்துக்கு ஒரு 2 வருஷம் சிரமப்பட்டால் தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஆனால் அந்த 2 வருஷம் உழைப்பை போடுறதுக்கு விவசாயிகள் முடியறதில்லை. விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதை அரசு எடுத்துச் செய்ய வேண்டும் என்று உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். ஆரம்பிக்க சப்போர்ட் பண்ணிடுறாங்க, ஆரம்பிச்சுட்டு அது மறுபடியும் முன்னெடுக்கிறதுக்கான சப்போர்ட்டிங் இல்லை. எல்லாமே மதிப்பு கூட்டுதல் பண்ணுனா விலை கிடைக்கும்னு ஒரு இருக்குது. பட் அது உண்மைதான். பட் எல்லாருமே மதிப்பு கூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் விற்கிறதுல இடைஞ்சல்கள் இருக்குது. அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ 100 FPOs ஆரம்பிக்கன்னா ஒரு 2-3 FPOs மட்டும்தான் அதில் கடந்து சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி 99 FPOs ஆரம்பித்து 3ஆவது வருஷத்தில் மறுபடியும் பழையபடி நடத்த முடியாத அளவுக்கு ஆகிறது. கார்பரேட் நிறுவனங்களோடு நாங்கள் போய் போட்டி போட முடியாது. எங்கள் வீட்டை 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிட்டத்தட்ட நாங்கள் 220 ரூபாய்க்கு விற்றா கார்பரேட் அவங்க 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க கூட நாங்கள் எப்படி போட்டி போடுறது? ஏன்னா அதுக்கு தேவையான ஆலோசனைகள், வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் மத்திய அரசாங்கங்களுக்கு செஞ்சு கொடுத்தால் ஒழிய பிரயோஜனப்படாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தமிழகத்திற்கு மட்டும் இந்த திட்டத்திற்காக 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதியில் 1/4 பங்கை கூட விவசாயிகள் பயன்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே விவசாயிகளிடம் முழுமையாக சென்று சேரும் வகையில் இந்த திட்டத்தில் உள்ள சிக்கல்களை சரி செய்து உரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினால் உற்பத்தி அதிகரித்து வேளாண் விளைபொருட்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்படும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அப்போது தானாகவே விடை கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சிவபிரசாத்துடன் கௌசல்யா.